பாரத தேவிக்கென் வணக்கங்கள். வந்தே மாதரம். அன்பர்களே, பாகிஸ்தானை புரட்டி எடுத்த நமது இராணுவத்தின் திறமை மற்றும் வீரத்தில் எள்ளளவும் சந்தேகம் எனக்கில்லை. அதே நேரம் நாம் நம்மை பற்றி அதிக அளவில் நினைத்து கொள்வதோ அதனால் நம்மை வெல்ல ஆளில்லை என்று ஆணவப்படுவதோ நல்லதல்ல. மாற்றான் படை வலிமையை நாம் மதிக்க வேண்டும். பாகிஸ்தானை வைத்து நாம் நம் பலத்தை மதிப்பிடுவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் பாகிஸ்தான் அழிவின் ஆதிக்கத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சீர்குலைந்த நாடு. எப்படியெல்லாம் ஒரு நாடோ அதன் நிர்வாகமோ இருக்கக்கூடாது என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஆகவே அந்த நாட்டை சீரழித்த நாம் எல்லா நாடுகளையும் அதே வரிசையில் வைத்து மதிப்பிடுதல் நம்மை பள்ளத்தில் தள்ளிவிடும். இனி ஆபரேஷன் சிந்தூருக்கு வருவோம். இராணுவம் பற்றி எந்த தொழில்நுட்பமும் எனக்கு தெரியாது. ஆனாலும் சூழ்நிலையை உணர்ந்து விளைவுகளை முன்கூட்டியே அறிய முடியும். நடைபெற்று இடைவெளி கண்டிருக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. இந்த வெற்றிக்கு பின் பலர் போடும் ஆஹா ஓஹோ கூச்சல் என்னை திகைக்க வைக்கிறது. இதிலே நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை கணக்கில் எடுக்க தவறுகிறோம். அது என்னவெனில், பாகிஸ்தானின் தகுதி ஊழல், லஞ்சம், மோசடி, பொய், திருட்டு என்று அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளால் மிகவும் கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ள நாட்டிற்கு வேறு எந்த நாடும் கடனோ உதவியோ செய்ய முன்வராத நிலை. அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் சீனாவிடம் படைக்கலன்களை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. படைக்கலன் என்றால் இங்கே ஆயுதம் என்ற அர்த்தம். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள நாட்டிற்கு வேறு எந்த நாடும் கடனோ உதவியோ செய்ய முன்வராத நிலை. அதன் காரணமாக தான் சீனாவிடம் படைக்கலன்களை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் காய்லான் கடை படைக்கலன்களை வாங்கியிருக்குமா? சீனாவின் தரங்கெட்ட படைக்கலன்களை ஏழை நாடுகள் மட்டுமே வாங்க துணிகின்றன. இதற்கு காரணம் பொருளாதார பின்னிலை. சீனாவின் படைக்கலன்களை பெரிதாக புகழ்ந்து இந்தியாவை மிரட்ட எண்ணியது பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் தான் செய்யும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு எப்படியும் இந்தியா ஒரு நாள் தக்க பதிலடி கொடுக்கும் என்பது அதற்கு நன்கு தெரியும். அதனை ஓரளவு தவிர்க்க எண்ணியே இந்தியாவிற்கு பூச்சாண்டி காட்டுவது போல் எங்களிடம் சீனாவின் அது இருக்கிறது, இது இருக்கிறது, அணு ஆயுதம் இருக்கிறது, எங்களை தாக்கினால் அவ்வளவுதான், அணு ஆயுத போர் வெடிக்கும் என்பது போல் பல மிரட்டல்களை விடுத்து நம்மை தடுக்க பார்த்தது. இன்று இருப்பது காங்கிரஸ் அரசு அல்லவே. அதனை பாகிஸ்தான் உணரவில்லை. அதன் விளைவுதான் ஆபரேஷன் சிந்தூர் தாண்டவம். இந்த நேரத்தில் நாம் ஆபரேஷன் சிந்தூர் முடிவுகளை பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் நம்மை எச்சரிக்கை செய்வதையும் பார்க்க வேண்டும். அதில் முதலாவது, நமது இராணுவம் முதலில் சீனா கொடுத்த வான் பாதுகாப்பு JQ-9 தாக்கி அழித்தது. அது ஒரு தரமில்லா படைக்கலன் என்பது நமது இராணுவத்திற்கு முன்பே தெரிந்திருக்க வேண்டும். இதனால் கண்ணை இழந்தது பாகிஸ்தான். அதன் பின் வந்த ஏவுகணைகளை பாகிஸ்தான் தடுக்க இயலாமல் குருடாகியது, திண்டாடியது. கண்ணை இழந்த பாகிஸ்தான் வரும் ஏவுகணை தாக்குதல்களை எப்படி பார்க்க முடியும்? பாராமல் எப்படி தடுக்க முடியும்? இதுதான் பாகிஸ்தான் சீரழிந்ததன் காரணம். தரமில்லா படைக்கலன்களை எல்லா நாட்டிடமும் நாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆகவே நாம் அடைந்த வெற்றி ஒரு சிறுவனை பெரியவன் அடித்த கதைதான். நம் கலாச்சாரமான மௌனத்தை கடைபிடிப்போம். இதுவரை இந்தியா தன்னிடம் இது இருக்கிறது, அது இருக்கிறது, அதனால் இந்த அழிவை உண்டாக்கி விடுவோம், அந்த மாதிரி அழிவை உண்டாக்கி விடுவோம் என்று என்றுமே தம்பட்டம் அடித்ததில்லை. ஆனால் சந்தர்ப்பம் ஏற்படும் போது வெளியிடுகிறோம். அதுதான் சிறந்த ராஜதந்திரம். அந்த நாடு எதையும் சொல்லாது, எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கும் என்பதுதான் இன்று மற்ற நாடுகள் இந்தியா மேல் கொண்டுள்ள எண்ணம். இதுவே ஒரு சிறந்த பயமுறுத்தல் தான். மற்றவர்களைப் போல் நாம் எதையும் தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. மௌனமே தாரக மந்திரம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.